இந்த தேதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் தீவிரமாக போகுது. ஏற்கனவே நமக்கு கடந்த 24 மணி நேரத்தில் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், கமுதி, தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், முதுகுளத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு தீவிரமானது. ஏன்னா மழை இல்லாத இடங்கள் ராமநாதபுரம், அதே மாதிரி விருதுநகர், சிவகங்கை பக்கம்லாம் சரி வர மழை இல்லாத பகுதிகளிலும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு ஆரம்பிச்சிருச்சு. இனி வரும் நாட்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை சற்று பற்றாக்குறையாக இருந்ததோ அங்கே எல்லா பகுதிகளிலுமே கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். இனி வரும் நாட்களில் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே அதிக அளவு மழை பொழிவு கண்டிப்பாக காத்திருக்கு. செப்டம்பர் 16 வரை ஒரு சுற்று மழையும், அதன் பிறகு செப்டம்பர் 17 முதல் 21 வரை அடுத்த சுற்று மழையும் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அந்த 16ஆம் தேதி வரைக்கும் மிதமான மழை மற்றும் லேசான மழை மட்டுமே இருக்கும். சில மாவட்டங்களில் கனமழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த செப்டம்பர் 17லேருந்து 22 வரைக்கும் வரக்கூடிய தேதிகள் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக அது குறித்து மிக விரிவாக நம்ம வானிலை அறிக்கை கேட்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிவிப்புகளை கேட்டு பயன்பெறுங்க. எந்தெந்த தேதியில் நமக்கு மழை வரும், வடகிழக்கு பருவமழை எப்பொழுது தொடங்கும், எத்தனை புயல் சின்னங்களுக்கான வாய்ப்பு இருக்குது என்பது குறித்து மிக தெளிவாக மற்றும் விளக்கமாக பார்க்கலாம். மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் எல்லா மாவட்டத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோங்கிறதுனால நீங்கள் கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா வராது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே தொடர்ந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை சில மாவட்டங்களில் பரவலாக கனமழையானது தீவிரமடைந்திருக்கும். மாலை நேரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உள் மாவட்டங்களும் தென் மாவட்டங்கள் மட்டும் நமக்கு மழை பொழிவு இருக்கும். உதாரணமாக அந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை போன்ற இடங்கள்ல மாலை நேரமே நமக்கு மழை வாய்ப்பு தென் மாவட்டத்தில் கணிசமாக தொடங்கிடும். அதே மாதிரி உள் மாவட்டத்தில் சில இடங்கள்ல நமக்கு மாலை நேரங்களில் ஆங்காங்கே பரவலாக மழை பொழிவு பதிவாகும். இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கடலோர மாவட்டத்தில் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. இப்படியா நமக்கு அந்த செப்டம்பர் 15 வரைக்கும் பகுதியாக விட்டு விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பதிவாகும். அப்போ எப்பொழுது நமக்கு மிக கனமழை ஒரு 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்லாம் மழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. செப்டம்பர் 17லேருந்து 21 வரைக்கும் ஒரு மழை காலம் இருக்கும். நமக்கு நவம்பர் டிசம்பர்ல எப்படி ஒரு மழை காலம் போல இருக்குமோ அது போல இந்த செப்டம்பர் மாதத்துல 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் கன முதல் மிக கனமழை வரைக்கும் தீவிரமாக பதிவாக போகுது. கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டு கன முதல் மிக கனமழை பெய்யும். கடந்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாயிருக்கு. ஏற்கனவே சொன்னது போல சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் போன்ற இடங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கிறது. இனி வரும் நாட்களில் வட தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். வட தமிழ்நாடு என்று சொல்லும் பொழுது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஒரு சில இடங்களில் நமக்கு மிதமான மழை பெய்தாலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் கொட்டி தீர்த்திடும். ஏன்னா வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பகல் நேரங்களில் பதிவாகி வருகிறத நம்ம பார்க்குறோம். எங்கே பார்த்தாலுமே நமக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொல்லி கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க. அதுதாங்க, பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இரவு மற்றும் நள்ளிரவில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவும் நமக்கு பதிவாகிடும். அதனால நமக்கு எந்த விதமான மழை பொழிவுகள் அப்படிங்கிறது இனி வரும் நாட்கள் தான் நமக்கு தீவிரமாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் கன முதல் மிக கனமழைங்கிறது எதிர்பார்க்க முடியும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகள், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இரவு நள்ளிரவில் மட்டும்தான் நமக்கு மழை வரும். பகல் நேரங்கள், மாலை நேரங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்ததான் நம்ம உள் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தீவிரமாக இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பகுதியாக விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவு கிடைக்கும். செப்டம்பர் 3வது வாரத்தில் சற்று வலுவான மழை பொழிவுகள் உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்பதாகவே போதுமான அளவுக்கு மழை பொழிவு எல்லா மாவட்டத்திலையும் பதிவாகிறோம். இந்த செப்டம்பர் மாதம் கடைசி 10 நாட்கள், 10 முதல் 15 நாட்கள் தான் நமக்கு அதிக மழை பொழிவே இந்த மாதத்தில் வரப்போகுது. இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் ஒரு கனமழையாக தான் இருக்கும். இனி வரும் நாட்கள், அந்த செப்டம்பர் கடைசி 15 நாட்கள் தான் அதிக அளவு நமக்கு மழை பதிவாகிட்டு போகிற நாட்களாக எதிர்பார்க்கிறோம். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக பகுதியாக மிதமான மழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம்.
திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையும் ஆங்காங்கே பதிவாகும். வரும் நாட்களில் கண்டிப்பாக எதிர்பாருங்க. இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்கு மழை கொஞ்சம் குறைவாக இருக்கும். உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்த 2-3 நாட்களுக்கு மழை குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மீண்டுமாக நிறைய இடங்கள்ல மழை தீவிரமாக ஆரம்பிக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வருகிற செப்டம்பர் 17 முதல் 22ஆம் தேதி வரை கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போகுது. செப்டம்பர் 16 வரைக்கும் பகுதியாக மிதமான மழை, ஏதாச்சும் ஒரு சில இடத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு போகும். ஆனால் 17 முதல் வரக்கூடிய தேதிகளில் டெல்டாவிலும் பரவலாக கனமழையானது தீவிரமடைய ஆரம்பிக்கும். தென் மாவட்டங்கள் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மாலை நேரம் மழை பொழிவாக பகுதியாக எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் குறிப்பாக நீலகிரியினுடைய மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, தேனி மாவட்டம் போடிநாயகனூர், கம்பம், பெரியகுளம் உள்ளிட்ட இடங்கள், அதைத் தொடர்ந்து தென்காசியில் சில இடங்கள், கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் என பரவலாக சில இடங்களில் பகுதியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே விட்டு விட்டு பதிவாகும். சில நேரங்களில் நமக்கு கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பதிவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் செப்டம்பர் 3வது மற்றும் 4வது வாரத்தில் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. காற்று சுழற்சிகள் தாழ்வு பகுதிகள் பொறுத்த வரைக்கும் உருவானாலும் நேரடியாக இந்த மாதம் எதுவும் நமக்கு தமிழ்நாட்டில் கரையை கிடக்க போகிறதில்லை. ஆனால் அடுத்த மாதத்திலேருந்து நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தமிழகத்தில் கரையை கிடக்க ஆரம்பிச்சிடும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அக்டோபர் 3வது வாரம் நம்ம எதிர்பார்க்கிறோம். அக்டோபர் முதல் வாரத்திலேயே தென்மேற்கு பருவமழை எல்லாமே கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடும். பெரும்பாலும் ஒரு 90% இந்த செப்டம்பர் இறுதி மற்றும் அக்டோபர் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து காற்றுடைய திசை மாற்றம் ஏற்பட்டு அக்டோபர் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. பருவமழை ஆரம்பமே ஒரு மிக கனமழையாக பதிவாகும். அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகளும் உருவாகும். நவம்பர் மாதத்தில் ஒரு புயல் சின்னமும் அதே மாதிரி டிசம்பர்ல ஒரு புயல் சின்னமும் கண்டிப்பா நமக்கு மிரட்டும். ஓரிரு தாழ்வு பகுதிகள் உருவானாலும் ஒரு மாதத்துல ஒரு அதிகபட்சம் ஒரு 3 தாழ்வு பகுதிகள் நவம்பர் மாதத்துல உருவாக வாய்ப்பு இருக்கு. ஒரு 3 தாழ்வு பகுதியாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு மழை பொழிவை கொடுத்து நிறைய இடங்கள்ல சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு. அதனால தாழ்வான பகுதிகள் இருக்கிறவங்க இப்பொழுதே நீங்க தயாராகி கொள்ளுங்க. ஏன்னா நிறைய இடங்கள் சென்னை உள்ளிட்ட நிறைய இடங்கள்ல நமக்கு தாழ்வான பகுதிகள் இருக்கு. கடலூர், விழுப்புரம், அதை தொடர்ந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட அனைத்து தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க இப்பொழுதே நீங்க தயாராகி கொள்ளுங்க. கண்டிப்பா இந்த வருஷமும் நமக்கு அதிக மழை பொழிவு நிச்சயம் காத்திருக்கு நண்பர்களே. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. துல்லியமான வானிலை அறிக்கைகள் மற்றும் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.